கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நாளிலே ஆலை வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற திருச்சபையுடைய விசுவாசி திருவாளர் டேனியல் அவர்களையும் குடும்பத்தாரையும் பொறுப்பிடார்கள். அதே போல பேரிகையில் வந்திருக்கின்ற இவரோட குமாரையா அவர்களையும் இவரிடங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கின்ற அவரை பொறுப்பிட சார்பாக வரவேற்கிறோம். இந்த பிதாவாகிய கடவுளிடமிருந்து மாணவர்களாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. திருத்தூர் பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை உள்ள பகுதி நாம் ஏற்கனவே வாசி கேட்டிருக்கிறோம். இதற்கு ஒரு தலைப்பு நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், தாய் போல தேற்றும் கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒருவரால் எழுதப்பட்டதல்ல, 3 பிரிவுகளாக மொத்தம் 66 அதிகாரம். அதுல 1 to 39 வரை புரோட்டோ ஏசாயா என்று சொல்லி, இரண்டாவதாக பார்க்கின்ற போது 39 to 55 வரை டியூட்ரா ஏசாயா, 56 to 66 வரைக்கும் பார்க்கின்ற போது ட்ரிட்டோ ஏசாயா. 3, அதாவது பல பேர் எழுதியிருக்கிறது தான் இது. நாம் நினைக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசனம் என்பது ஒருவர் எழுதினது என்று சொல்லி. அது பல காலகட்டங்களிலே அது எழுதப்பட்டது. இது 3ஆம் பகுதியிலே இருக்கிறது. ட்ரிட்டோ ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது, இங்கே கடவுள் எப்பேற்பட்டவராக சித்தரிக்கப்படுகிறார் என்றால், ஒரு தாயை போல தேர்ச்சுகின்ற கடவுள். ஒரு குடும்பத்துல எப்படி பாசம் இருக்கிறது, குடும்பத்துல அப்பா அம்மா எப்படி அவர்கள் குடும்பத்தின் தலைவராகவும் குடும்பத்தின் தலைவியாகவும் இருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மருமக்கள் பேர பிள்ளைகள் என்று முழு குடும்பத்திற்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பது போல, இந்த பகுதியில இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களுக்கு விசேஷமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்காக வாழ்கின்ற மக்களை அதிகமாக ஆசித்து அவர்கள் படுகின்ற கஷ்டங்களிலே வேதனைகளில் அவர்களை ஆட்சி தேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். அதை தான் இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இறுதியத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த பிரசங்கத்தின் பின்னணியை குறித்து நாம் பார்க்கின்ற போது ஏசாயா 66ஆம் அதிகாரம் கிறிஸ்துக்கு முன்பதாக 538 520ஆம் ஆண்டு காலகட்டங்களிலே இது எழுதப்பட்டது. அதாவது அந்த காலகட்டத்திலே பாபிலோனுக்கு சிறைப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜா மற்றுமாய் எருசலேமில் இருக்கின்ற எல்லா மக்களும், நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு மிக மோசமாக அவர்கள் தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஆலயம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. எருசலேம் நகர் முழுவதும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிற மக்களை எல்லாம் வெட்டி போடுகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட மக்கள் மிகுந்த வேதனையோடு கதறி கொண்டிருக்கின்ற போது அவர்களை கடவுள் மீட்டெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் மேல் யாராவது ஒருவர் போர் தொடுக்க வேண்டும். பாபிலோன் ராஜா முதலாக இந்த மக்களை அடிமைப்படுத்த கடவுள் திட்டம். அது கடவுளை திட்டம் என்றால் இவர்கள் கடவுளுக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆகவே அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது கடவுளை திட்டம். ஆகவே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சாரை பயன்படுத்தினார். ஆனால் இப்பொழுது இவர்கள் கூக்குரல் எடுக்கிறார்கள், எங்களால் தாங்க முடியவில்லை, அந்த முறை எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கூக்குரலை கேட்டு கடவுள் இரக்கமுள்ளவர் மனதிற்கும் உள்ளவர் என்பதை அவர் நிரூபிக்கும் வண்ணமாக பக்கத்தில் இருக்கின்ற பெர்சியா ராஜா படையெடுக்கிறார். அதாவது பாபிலோன் பெர்சியா என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற பாபிலோன் ஈரான், பெர்சியா என்று பார்க்கும்போது ஈரான். அவன் கோரேஸ் படையெடுத்து போய் அந்த பாபிலோன் ராஜாவை முறியடித்து அதன் பிறகு அவருடைய பக்கமாக இந்த எல்லா ஒரு அதாவது மக்கள் மற்ற அந்த இடமெல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல வருகிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில
கடவுள் அவன் மூலமாக பேசுகிறார். அவன் இந்த மக்களை, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை தங்களுடைய ஊர்களுக்கு நாடுக்கு போகும்படியாக அனுப்புகிறார். போங்கள், போய் புதிய எருசலேமை நகரை நீங்கள் நிர்மாணியுங்கள், ஆலயம் கட்டுங்கள், போய் சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்ற அந்த காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அப்படி வருகிறவர்கள், அதாவது இந்த எருசலேம் எப்படி பாதிக்கப்பட்டது, அந்த வேதனை ரணம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவளை ஆட்சி தேர்ச்சுகின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க கடவுள் ஒரு தாயை போல அவர்களை ஆட்சி தேர்ச்சுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் பெரிய சிறையிலிருந்து விடுதலை பெற்று புதுவாழ்வு அடைய கடவுள் இறக்கமுள்ள பிதா மனதுருக்கத்தோடு முழுமனதோடு இந்த மாபெரும் காரியத்தை செய்வார். அதன் பிறகு அவர் தாயை போல தேர்ச்சி ஆதரிப்பேன் என்று கடவுளால் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை தீர்க்கதரிசி ஏசாயா விவரிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இந்த நாளின் வசனம். So the promises of God for the blessing of Israel as a people remain valid. அவர்கள் இன்னும் அவரால் மறக்கப்படவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்கிறார் ஆண்டவர். அதுபோல நாம் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை தவறைத்தான் அவர் எதிர்க்கிறாரே தவிர, பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர நம்மை வெறுக்கவில்லை. ஏனென்றால் நாம் அப்படியாக அந்த தீய வழிக்கு செல்ல காரணமானவன் பிசாசு என்பதை அவர் அறிவார். ஆகவே அதனுடைய தலையை நசுக்கத்தான் அவர் வந்தார். அவனை வெற்றி மேற்கொள்ளத்தான் உனக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே கடவுளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் விரோதமாக எழுப்பும் யாராக இருந்தாலும், அதாவது அவர் தாம் தெரிந்து கொண்ட அவருடைய மக்கள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். அது இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, தண்டிக்கப்படுவார்கள். அந்த காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தண்டிக்கின்ற கடவுள், அதாவது அடிக்கிற கடவுள். பழைய ஏற்பாட்டில பார்க்கின்ற போது ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல இந்த பெயரை மாத்திரம் யாரும் சரியாக பயன்படுத்த மாட்டார். ஏனென்றால் அடிக்கிற கடவுள் என்று சொல்லி, யெகோவா மாக்கே என்று சொல்லி, யாவே மாக்கே என்றால் the Lord who smites, the Lord who strikes us. நம்மை அடிக்கிற கடவுள். அதாவது ஒருவர் அதாவது தன்னுடைய புத்திரனை தகப்பன் சிக்ஷிக்கிறார் என்றால் அவன் மேல் அன்பு கொள்ளுகிற காரணத்தினாலே தான் அந்த காரியத்தை செய்கிறார். இல்லைன்னா விட்டுருவாரு, எப்படியாவது எக்கடு கேட்டால் போ என்று சொல்லி விட்டு விடுவார்கள். ஆனால் அந்த பிள்ளை அவருடைய பேச்சை கேட்க வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும், இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு உத்தமனாக ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தண்டிக்கிற கடவுளை மறுபடியும் அரவணைத்துக் கொள்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். அதே அடிக்கும் ஆண்டவர் தான் இங்கே தாய் போல அவர்களை அரவணைத்து தேற்றி அவர்கள் மனம் திரும்புதலுக்கு பிறகு ஆறுதல் படுத்தி சமாதானம் மீது புது வாழ்வு கொடுக்கும் ஆண்டவராக, அவர்களுக்கு புனர்ஜென்மம் அளிக்கும் தாயாக செயல்படுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது அதாவது ரிஜாய்சிங் வித் ஜெருசலேம் என்று சொல்லி இருக்கிறது. 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கலாம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழ்வு. எருசலேமின் அழிவை, தன்னுடைய சொந்த நாட்டின் அழிவை கண்கூடாக பார்த்த மக்கள், அந்த வேதனையை அனுபவித்தவர்கள், அது எப்படி இருந்தது என்றால் அது தாங்க முடியாது. சில மரணங்கள் என்று நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகின்ற போது அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. கடைசி பல காலம் எடுக்கும் அதை தாங்கி மறக்க, அதை தாங்கிக் கொள்ள. அப்பேற்பட்ட ஒரு ரணம் தான் இவர்களுக்கும் உள்ளத்திலும் ஏற்பட்டிருக்கிறது, உடலிலும் வேதனை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எருசலேமின் அழிவை கண்கூடாக பார்த்து துக்கித்து அந்த வேதனையிலே புலம்பலிலே வெந்த புண்ணிலே ஈட்டி பாய்ந்த ஒரு வலி வேதனை ரணம் இவர்களை அனுபவித்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு விடுதலையின் வாக்குறுதியை தீர்க்கன் ஏசாயா இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் புதிய எருசலேமின் வாழ்விலே சந்தோஷத்தோடு நீங்கள் களி கூர்ந்து வாழத்தக்கதாக உங்களை அழைக்கிறார். சந்தோஷமாக இருங்கள், அந்த பழைய நினைவுகளை மறந்து நீங்கள் வாருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு புது வாழ்வு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுள். So this call to joy replaces mourning with gladness, signifying a shift from desolation to restoration. அவர்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார்கள், இப்பொழுது மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு காரியம். ஆகவே கைவிடப்பட்ட போது கேட்பாரற்ற நாதியற்ற ஒரு சூழ்நிலை இருந்தார்கள், இப்பொழுது
கடவுள் அவர்களை விசாரிக்கிறவராக. ஏனென்றால் அவர்களை படைத்தவர், அவர்களை தண்டித்தவர் இப்பொழுது மறுபடியும் அவர்களை மீட்டு எடுக்கின்ற போது புதுவாழ்வு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும். அப்போ எந்த காரியத்தை சொல்லி மறுபடியும் அதே ஒரு கோபமான எண்ணத்தோடு கண்ணோடு செயல்களோடு இவர் அணுகவில்லை. மாறாக தாயை போல, அதாவது ரொம்ப வேதனையில பெயின் அந்த பேத்தோஸ் இல்லையா, அதுல தாங்க முடியாத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவங்களை போயிட்டு அழுதுகிற என்ன மாதிரி அழுதுகிற சொன்னா அவர்கள் இவனுக்கு அதாவது வலினா என்ன தெரியும் அப்படிதான் சொல்லுவாரு. வேதனைனா என்ன தெரியும், வந்து இப்படி கத்துறான் அப்படின்னு. ஆனா ஒரு தாயை போல தேர்ச்சி, ஆனா நீங்க எவ்வளவு நேரத்துக்கு அழுவிக்கிறோம், கடவுள் இருக்கிறார் பலப்படுத்துவார் என்று சொல்லி தேர்ச்சுகின்ற போது அப்பொழுது அதை கேட்பார்கள், அவர்கள் ஓய்வார்கள் அந்த வேதனையில இருந்து. அதுதான் தேர்ச்சுகின்ற ஒரு காரியம். சோ இங்கே பார்க்கிறோம், this call to joy replaces mourning with gladness. துக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு கழிப்பை உண்டு பண்ணுகின்ற ஒரு காரியம். It also signifying a shift from desolation to restoration. பிரியமானவர்களே, இந்த எருசலேம் எங்க இருக்கிறதுனா அந்த நாட்டினுடைய தலைநகரம். எருசலேம் என்று பார்க்கின்ற போது எபிரேய வார்த்தையில என்ன அர்த்தம் என்றால் சமாதானத்தின் நகரம். ஆனால் இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி அது சஞ்சலப்பட்டு சின்ன பின்னமாக போயிருக்கிறது இல்லையா. பேர்பட்ட ஒரு சூழ்நிலை மறுபடியும் அழகுபடுத்தி அவர்களை சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அவர்களை தொடர்ந்து வாழ வைக்க அவர்களை படைத்த தெய்வம் இப்பொழுது இந்த காரியத்தை செய்கிறார். இரண்டாவதாக நான் பார்க்கின்ற போது 16ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்துல இருக்கிற பகுதி, the Lord who provides maternal comfort to his people. வாழ்விழந்த மக்களுக்கு புதுவாழ்வு அளித்து அவர்களை தாய் போல தேற்றி ஆறுதல் அளித்து அரவணைத்துக் கொள்ளுகின்ற கடவுளாக இங்கே நாம் கடவுளை பார்க்கிறோம். ஒரு தாயை போல தேற்றி அவர்களுக்கு அவளை சேர்த்துக் கொள்ளுகின்ற, அரவணைத்துக் கொள்ளுகின்ற, அவளை ஆதரிக்கின்ற காரியத்தை இருப்பாங்க. இந்த பிரசங்கத்தின் மையப்பகுதியாக கடவுளை ஒரு தாயை போல உருவகப்படுத்தி, ஒரு மெட்டபர், பியூட்டிஃபுல் மெட்டபர் இல்லையா, ஒரு தாயை போல கடவுளை மையப்படுத்தி உருவகப்படுத்தி, எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அதாவது பாலூட்டி சீராட்டி பாராட்டி தாளாட்டி இல்லையா, அந்த பிள்ளை நிம்மதியோடு உறங்குவதை கண்ணயர்வதை பார்த்து, அது சிரிக்கின்ற போது சிரித்து, அது விளையாடுகின்ற போது அதோடு சேர்ந்து விளையாடி, அது சாப்பிடுகின்ற போது அவருடைய அந்த குழந்தை கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுகின்ற ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம், அது தாயை தான் அதை அனுபவிக்க முடியும். அந்த தாய் தான் அந்த பிள்ளையை சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக பெரிய தியாகத்தை செய்கிறவள் என்பதை பார்க்கிறோம். அப்படி பராமரித்துக் கொள்கின்ற இந்த பாலூட்டி சீராட்டி பாராட்டி தாளாட்டி வளர்க்கின்ற தாயை போல கடவுள் இங்கே தீர்க்க நேச மூலமாக தம்முடைய நிகரற்ற ஒரு அன்பை விளங்கப்படுகிறதை பார்க்கிறோம். This is something very strange to understand the sovereign love of our Lord. மூன்று விஷயங்கள் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக பார்க்கின்ற போது, தாய் என்று பார்க்கின்ற போது தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டி வளர்க்கின்ற ஒரு தாய். So the first one is nourishment and satisfaction. ஊட்டத்தோடு கூடிய ஒரு திருப்தியை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்படுத்துகிறார். அந்த ஊட்டத்தோடு கூடிய நரிஷ்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் என்று பார்க்கின்ற போது, பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை அவள் அது பசியார பாலூட்டி அதை ஆசுவாசப்படுத்தி அது நிம்மதியாக உறங்கத்தக்கதாக, அது திருப்தி அடையத்தக்கதாக செய்கிறார். பிரியமானவர்களே, இங்கே கடவுள் கூட ஒரு அதாவது எருசலேமை ஒரு தாயை போல அதை உருவகப்படுத்தி கடவுள் நம்மை எப்படியாக வழிநடத்துகிறார், நம்மை அதாவது தீர்த்துகிறார், நம்மை போஷிக்கிறார் என்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இங்கே இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் 13ஆம் வசனம் வரைக்குமாய் பார்க்கின்ற போது இங்கே அவர் தாயை போல என்று மெட்டர்னல் கம்ஃபோர்ட். தாய் என்று பார்க்கும் முதலாவது தன்னுடைய பிள்ளையை அவள் போஷிக்கின்ற ஒரு காரியம் தாய்ப்பால் என்பது, அதாவது கடவுள் அனைத்து என்று சொல்றது பெரும்பாலான ஒரு பெண்பால் உயிரினங்களுக்கு அவர்கள் மூலம் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் அல்லது மிருகங்களாக குட்டி போடுகின்ற குட்டிகளுக்கு அது பால் கொடுத்து
ஈண்டெடுத்த அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குட்டிகளுக்கும் பால் கொடுத்து பசியை போக்கி அதன் மூலமாக அவருடைய அந்த பாசம் நிறைந்த ஒரு அரவணைப்பில் பாதுகாப்போடு வளர கடவுள் அவைகளுக்கு, அதாவது தாய்க்கு கொடுத்திருக்கின்ற ஒரு இயற்கையான வரப்பிரசாதம் தான் இது. இந்த ஒரு பாக்கியத்தை, அதாவது பிள்ளையை பெற்றெடுத்த எல்லா தாயும் அனுபவித்திருப்பார்கள். அவளுக்கு அது பெரிய சந்தோஷம். அதே போல அந்த குழந்தைக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம். இப்போ அந்த உறவு என்பது எப்படி என்றால், இந்த தாய்ப்பால் என்பது ரத்தத்தில் உருவாகிறது என்பது இல்லையா? ரத்தத்தை பாலாக மாற்றி தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பாசத்தை, இட் இஸ் a transition இல்லையா? இட் இஸ் a transition. அந்த பாசத்தை, அன்பை, பாசத்தை பொழிகின்ற ஒரு காரியமாக பார்க்கிறோம். ரத்தம் தான் பாலாக மாறுகிறது. ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அதாவது தன்னுடைய உயிரையே தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து, இல்லையா? தாய் எப்பேற்பட்டவள் என்றால் தன்னுடைய வயிற்றிலே மிக சேஃபாக இல்லையா வளர்கின்ற கரு, அதை விட ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அங்கே தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு எப்படி போகிறது? இந்த ஃபுட் இன்டேக், மற்ற எல்லா காரியங்களும், அதாவது சுவாசிக்கின்ற காரியங்கள் எல்லாம் தான் தொப்புள் கொடி உறவு இல்லையா? அந்த தொப்புளிலிருந்து தாய்க்கு போய் இப்படியாக அந்த உறவு என்பது வளர்கிறது. ஆகவே தான் தாய் உலக வாழ்க்கையில பார்க்கின்ற போது கடவுளுக்கு அடுத்த ஒரு இடத்துல தாயும் தகப்பனையும் வைத்திருக்கிறோம் என்றால் அது நியாயமானது. அவர்கள் they are very precious and God's gift. எல்லாருக்கும் இல்லையா தாயும் தகப்பனும் இல்லாம யாருமே இருக்க முடியாது. அந்த வாக்கியத்தை கடவுள் நமக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கியம் அதிலே தான் பார்க்கிறோம். ரத்தம் தான் பாலாக மாறுகிறது. அதிலே அன்பு, பாசம், நேசம், பாதுகாப்பு என்ற அம்சங்கள் இருக்கிறது இல்லையா? ஒரு குழந்தையை எப்படி தன்னுடைய தாய் பாலூட்டி அதுல அந்த அன்பு, பாசம், நேசம், பாதுகாப்பு என்பது எல்லாம் இருக்கிறது. இதை இன்னும் அதிகமா விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தாய்க்கும் சேய்க்கும் இருக்கின்ற அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு உறவு இதுல நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளை, அந்த தாய்ப்பால் குடிக்கின்ற பிள்ளை அந்த பாசத்தோடு வளர்கிறது, அந்த குடும்ப பிழைப்பிலே வளர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள் கூட அப்பேற்பட்ட உறவை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி முனையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். தாயாக நம்மை தாளாட்டி, நம்மை சீராட்டி, நம்மை வளர்க்கின்ற தகப்பனாக தாயாகவும் நம்மை தோளின் மேல் போட்டு சுமந்து நம்மை வழிநடத்துகின்றவர்களாக இருக்கிறார். பார்க்கின்ற போது it provides a strong biological connection between mother and baby இல்லையா? இந்த உறவு என்பது சயின்டிபிக்காக கூட இது எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய காரியமாக மாத்திரமல்ல, ஈவன் has been proved scientifically. It provides a strong biological connection between mother and baby. அந்த தொப்புள் கொடி உறவு என்பது உலக பிரகாரமாக சொல்லுகிற போது தாய்மார்களை கவிஞர்கள் பாடுகிற போது ரொம்ப அழகா இருக்கணும். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் அது அவருடைய கணிப்பில தெய்வங்களாக சொல்றார்கள். நாம் அப்படி சொல்ல முடியாது. தெய்வம் ஒன்றுதான், கடவுளுக்கு நிகராக வேற யாரும் நம்ம சொல்ல முடியாது. அடுத்த கட்டத்திலே தான் கீழே வருவார்கள். ஆனால் அந்த அளவுக்கு பாசம் நிறைந்தவர்கள் தாயும் தகப்பனும் என்று சொன்னால் அது கிடையாது. தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஏன் சொல்கிறார்கள் என்றால், தந்தையை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று இந்த பழமொழிகள் எல்லாம் சொல்வார்கள். தாயில் சிறந்தது கோயில் என்றால் இந்த உலகத்திலே, அதாவது அது உலக பிரகாரமான அந்த ஒரு பழமொழியாக இருந்தாலும் அதுல அர்த்தம் இருக்கிறது. கடவுளுக்கு அடுத்த நிலையிலே இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தன்னுடைய உயிரை, அதாவது பிரசவத்தின் போது தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து இல்லையா, பிரசவம் என்று வருகிறது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டெலிவரி இருக்கிறவங்க அவ்வளவு பயப்படுவாங்க. என்ன நடக்குமோ தெரியாது. ஒரு விதத்துல பழைய ஏற்பாட்டில பார்க்கின்ற போது, பிரசவம் என்று பார்க்கின்ற போது அவள் அந்த வேதனையோடு பிள்ளை பெறுவாள் என்பது ஒரு சாபமாக இருந்தது. அதே போல ஆதாம் அவன் வியர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டும், அவன் சாப்பிட வேண்டும் என்பது அதுவும் ஒரு சாபம். ஆகவே அந்த டெலிவரி என்று ஆகின்ற போது அநேக செத்து போகிறார்கள். செத்து பிழைக்கிற காரியத்தினால பிரசவம், பிறக்கிற போதே ஒரு சவம்.
பிறக்கின்ற குழந்தையும் சரி, பெற்றெடுத்த தாயும் கூட ஒரு நாளிலே சமமாக போகிறார்கள் என்றது இன்னொரு அடையாளம். யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த தாய்மை என்ற ஒரு சந்தோஷம், அந்த குழந்தை பிறக்கின்ற போது அவ்வளவு வேதனையிலே வலியிலே கத்தி துடிக்கிறவள், அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த வேதனை அதை இழந்து அந்த வேதனை நீங்கி சந்தோஷப்படுகிறாள். அடுத்தது குழந்தை அமைதியாக இருந்தால் தாய் சிரிக்க மாட்டாள், அழுவாள். தெரியல, குழந்தை அழுதால் தான் பிசிக்கலி the child is all right என்பது அர்த்தம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வந்து இல்லையா அப்செட் டவுன் தூக்கி ஆட்டுவாங்க, குழந்தை அழட்டுன்னு சொல்லிட்டு. இல்லையாமா நிறைய பேர் இருக்கிறீங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட், நர்சிங் டியூட்டர்ஸ், நர்ஸ் இதெல்லாம் இருக்கிறோம். ஆமா ரைட், நான் சொல்றது கரெக்டுங்களா? குழந்தை அழுதாதான் தாய் சிரிப்பாங்க. சோ அங்க ஒரு அழுகை, இங்கே சிரிப்பு, இதெல்லாம் கடவுளுடைய செயல். நம்ம அதை பத்தி எதுவும் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த குழந்தை அழுகின்ற போதுதான் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை வீட்டில் உள்ளவர்களும் சரி, அங்க இருக்கின்ற எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இங்கே அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது, here Jerusalem is portrayed as a mother offering nourishment and satisfaction to her people, symbolizing a time of abundance and provision. கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு காரியத்தை தான் இதன் மூலமாக பார்க்கிறோம். எருசலேம் இனி அது கைவிடப்பட்ட ஒரு இடம் இல்ல, அந்த நாடு கைவிடப்பட்டதில்லை, அந்த மக்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தேர்க்கப்படுவார்கள், நொந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த ஒரு காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். வாழ்விழந்தவர்களுக்கு ஒரு தாயாக மாறி கடவுள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை மிகுதியும் வளமும் நிறைந்த ஒரு காலமாக மாற்றுவதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வால்டர் புருகமேன் என்று சொல்லப்படுகின்ற ஓல்ட் டெஸ்டமென்ட் very famous theologian, அவர் சொல்லுகிற போது he says the Jerusalem so long humiliated and impoverished is now transformed to be a new city with might, trade and commerce. ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல இன்னைக்கு வியாபாரம் அப்படியே பெரிய அளவுல போகுது. இன்னைக்கு கூட பாருங்க, இஸ்ரவேல் நாடு 1948 வருடம் மே 14 மறுபடியும் சேர்ந்தது ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி. எங்கெங்கோ மூலைய முடக்குகளில உலக நாடுகளில் இருந்தவர்களெல்லாம் வந்து சேர்ந்தார்கள். அவர் சேர்ந்த பிறகு 5 போர்கள் அவர்கள் தொடங்கப்பட்டது, சுற்றி இருந்த பெரிய பெரிய நாடுகள் எல்லாம். ஆனால் அந்த 5 போர்களிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தங்களுக்கு இருக்கின்ற அந்த ஞானம், கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த புத்தியை அவர்கள் பயன்படுத்தி பெரிய அளவில் வளர்ந்தாங்க. இதுதான் ரெஸ்டோரேஷன். Once upon a time they were been desolated, now they have been restored. இப்ப கூட அவர்கள் கடவுளுக்கு பிரியமாய் நடந்தால் தான் உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஜெருசலேம் இன்றைக்கு நீயும் நானும் பார்க்கிற இடம் போர்க்களமாக இருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற போதுதான் அவர் கொடுக்கின்ற அந்த சமாதானம் வரும். அது உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்வது அதுதான். ஒருவேளை பெயர் வைத்துக் கொள்ளலாம், ஜெருசலேம் என்றால் சிட்டி ஆஃப் பீஸ் என்று சொல்லி. அதற்காக அங்கே சமாதானம் என்று இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கடவுளுக்கு பிரியமாக இருக்கின்ற போது அங்கே அந்த சமாதானத்தை சமாதான பிரபு அனுப்புவார். இந்திய தேசத்திலும் அப்படித்தான். நீயும் நானும் வாழ்கின்ற இடத்துல கூட அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் கடவுள் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற போது கேரிங் அண்ட் டேட்லிங் இல்லையா, நம்மை சுமக்கின்ற ஒரு கடவுளாக நம்ம பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் பாருங்கள், நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். அதாவது பால் ஊட்டி பிள்ளை வந்து பசி வயிறு நிறைஞ்சிச்சுன்னா போதாது, அடுத்து வளர்க்கப்பட வேண்டும் இல்லையா? அதுதான் கேரிங் அண்ட் டேட்லிங் ஆர் டேட்லிங் சொல்றாங்க. குழந்தை சுமந்து செல்லுதல் மற்றும் குழந்தை வளர்ப்பு என்பது. குழந்தை வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது. இந்த குழந்தையை நம்ம ஹேண்டில் பண்றது கூட, தாய் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது கூட மிக முக்கியமானது இல்லையா? அதாவது இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இந்த 2 விஷயம் பார்க்கணும். பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி வைக்கிறாள் என்று பார்க்கின்ற போது
எப்படி வைத்து பாதுகாக்கிறார்கள் என்றால், முதலாவதாக பார்க்கின்ற போது எதுல வச்சு பார்க்கிறாங்க? இதுல இடுப்புல இருக்குன்னு சொல்றீங்க, வேற எங்கேயுமே இருக்குது இல்லையா? அவங்க முதலாவதாக பிறப்பதற்கு முன்பதாக தன்னுடைய கருவில் வைத்து பாதுகாக்கிறார். கருவில வைத்த பிறகு அந்த கன்செப்ஷன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இல்லையா, அதாவது கருவுற்றுக்கால் என்று சொன்ன எல்லா விஷயத்திலும் அவர்கள் கட்டுப்பாடோட நடந்து கொள்வார்கள் இல்லையா? சாப்பாடு விஷயத்துல அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள் பேசணும். நான் சொல்லும் போது ஏதாவது நீங்க வாயை கருத்து சொன்னாதான் நான் சொல்றது கரெக்டா இருக்கும் இல்லையா? இல்லைன்னா அப்படியே பார்த்தா நான் சொல்றது ஒரு தப்பா இருக்கலாம். சோ கருவிலே குழந்தையை சுமப்போல், அதோட ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் எங்குமே கிடையாது. அடுத்து குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய மடியிலே வைத்து சுமப்பாள், மார்பிலே வைத்து சுமப்பாள் இல்லையா? அடுத்து இடுப்பில் வைத்து சுமப்பாள். இடுப்பில் வைத்து, அதாவது ஒரு மாசம் குழந்தை இடுப்பில் வைக்க முடியுமா? அந்த வளரும் பருவம் பாருங்க இல்லையா, அந்த growth ஸ்டேஜ், அது அந்த குழந்தை வளர்ப்பு என்பது வருது. அப்போ தகப்பனை சுமக்கிறது இல்லையா, தகப்பன் வைக்கிறது இல்லையா? தகப்பன் எப்படி வைக்கிறாரு? அவர் எப்பாவது மடியில வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா தகப்பன் வெரி ரேரஸ்ட் கேஸ் இல்லையா? மடியில வச்சு அவரு பாக்குறது இல்லையாப்பா? இல்லன்றாங்க. ஒருவேளை ஐயா வைக்கல போல இருக்கு. ஓகே ஃபைன். ஒருவேளை ரேரஸ்ட் கேசஸ்ல அப்படி மடியில வச்சிருப்பாங்க. ஆனா சில நேரத்துல மார்பிள அணைச்சு தூக்குறது பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளை தோல் மேல தூக்கி வரதை பார்த்துருக்கோம் இல்ல, தோல் மேல் போட்டு தூக்கி கொண்டு வருகின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? கடவுள் கூட இங்க தாயை போலவும் அவர் நம்மை சுமக்கிறார், அன்பு செலுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை பராமரிக்கிறார், போஷிக்கிறார், நம்மை தோழி மேலும் சுமந்து வருகிறார் என்று சொல்லி உபாகமம் 1:31 நான் பார்க்கும். யாராவது ஒருத்தர் படியுங்கள். ஏசாயா 46 3 - 4 வரை இன்னொரு படியுங்கள். அங்கே நாம் பார்க்கின்ற போது கடவுள் எப்படி நம்மை சுமந்து வருகிறார் என்பதை பார்க்கும். உபாகமம் 1:31, ஏசாயா 46 3 - 4 படியுமா? தாயின் வயிற்றில் நீங்கள் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன், கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை சுமந்தேன். கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் அந்த தாயையும் சேயும் சேர்த்து அவர் சுமந்தார். அவர்தான் உண்மையான சுமை தாங்கி. ஆமா, இப்பேற்பட்ட கடவுள் குழந்தையாவது போது நம்மை சுமந்தவர், முதிர் வயதிலும் அவர் நம்மை தாங்குவார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில கூட அநேக விசுவாசிகள், முதிர் வயதான விசுவாசிகள், உங்களை தாங்குகிறவர் கடவுள். மற்ற காரியங்களினாலே, பணத்தினால, பொருளினாலோ, உலக சம்பத்துகளினால இல்ல, கடவுள் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கைவிட மாட்டார், கைவிடாத தெய்வம் அவர். அடுத்து உபாகமம் 1:31 படிக்குமா? வேற ஏதாவது? உங்கள் கடவுளாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார், நீங்கள் காணவில்லையா? நம்ம எல்லாரையும் அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற தகப்பனா இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சோ இந்த டாட்லிங் என்று பார்க்கும்போது குழந்தை வளர்ப்பு மிக முக்கியமானது இல்லையா? அடுத்ததாக பார்க்கின்ற போது இடுப்பில் வைத்து சுமக்கின்ற ஒரு காரியம். அடுத்து தன்னுடைய முழங்காலில் வைத்து தாலாட்டு போடல, முழங்கால வச்சு அது எப்படி பிராக்டிக்கலா நீங்க பாத்துக்கிறீங்க? முழங்கால வச்சுதான் தண்ணி ஊத்துவாங்கல்ல, சின்ன குழந்தை எப்படி ஊத்துவாங்க? கால் மேல போட்டுதான். அந்த முகம் வந்து அந்த நம்முடைய அந்த முட்டி முழங்கால், அதான் முழங்கால் முட்டி போட இல்லையா, அது அதுல பண்றாரு. அதான் சேஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் கான்டெக்ஸ்ட் போல ஒரு இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் கூட எங்க பிறந்தாரு? இஸ்ரேல்ல பிறந்தாரு. இஸ்ரேல் இஸ் இன் ஏசியன் கான்டினென்ட். நாமும் அங்கேதான் இருக்கிறோம். அதனால கிட்டத்தட்ட இந்த ஒரு அழகான ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் எப்படி கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை பார்த்தோம். குளிக்க வைப்பது, முழங்காலில் கடத்தி கூட குளிக்க வைப்பது, விளையாட்டு காட்டுவது இல்லையா? அதே போல இந்த காலில் போட்டு அப்பா அம்மா நிறைய செய்வாங்க. சின்ன குழந்தைய வந்து கால் மேல அப்படி போட்டு அந்த குழந்தைய மேல கடத்தி அப்படி கையை பிடிச்சிக்குவாங்க, அது காலில் அப்படி தூக்கி தூக்கி ஆடுவாங்க. தாய்மார்களும் செய்யறீங்க, தந்தைமார்களும் செய்யறீங்க இல்லையா?
இங்க தாய்மார்களுக்கு சொல்லப்பட்டது அந்த ஒரு காரியம். தகப்பன் தன்னுடைய குழந்தை கொஞ்ச நாள் தான் கொஞ்சுவார். ஆனா ஒரு நாளெல்லாம் அதை கொஞ்சம் கொண்டு போற யார் என்றால் தாய் தான். அப்போ கடவுள் நம்ம மேல் எவ்வளவு பிரியமாய் தாயை போல இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்து பிள்ளையை நன்றாக வளர வேண்டும் என்று சொல்லி பத்திய சாப்பாடு சாப்பிடுவார்கள். கடவுள் நம்மை பாதுகாக்கிற போது, அதாவது தூங்குகிற போது, அதாவது குழந்தை தூங்கும் போது தாய் தூங்க மாட்டான் இல்லையா? குழந்தை தூங்கும் வந்து தாய் தூங்குவாங்களா? சொல்லுங்க. அதே போலதான், ஏன்னா கை மேல பட்டுறதோ கால் மேல பட்டுறதோ குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது என்று சொல்லி அந்த மாதிரி இருக்கும். இதே போலதான் நம்மை பாதுகாக்கிற கடவுள் சொல்கிறார், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. முன்னை பாதுகாக்கிற கடவுள் அவர் neither sleep nor slumber என்று சொல்லி உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தன்னுடைய பிள்ளையை காக்க தாய் படுகின்ற ஒரு பெரிய பிரயாசம், தியாகம், தூக்கத்தை இழப்பது. கடவுள் கூட நம்ம தூக்கத்தை இழந்து உன்னையும் என்னையும் அவர் காப்பாற்றுகிறார் என்றால் அவர் தாயும் தகப்பனுமா இருக்கிறார். குழந்தையின் உடல்நலம் குன்றும் போது ஓய்வின்றி உறக்கமின்றி அவள் பாதுகாப்பாள் இல்லையா? பத்திய சாப்பாடு அப்பா சாப்பிட மாட்டாரு, அம்மா தான் சாப்பிடுவாங்க இல்லையா? குழந்தைக்கு கோல்ட் ஆச்சுன்னா, அந்த காலத்துல அந்த அளவுக்கு மெடிக்கேஷன் இல்லாத ஒரு காலத்துல குழந்தைங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆச்சுன்னா சளி பிடிச்சிருக்கு இல்லையா? என்ன பண்ணுவாங்க? எப்படி எடுப்பீங்க? என்னோட பிறந்தவங்க 9 சகோதரிகள். என்னை பெற்றெடுத்த தாய், அவள் பெற்றெடுத்து 14 பேர், பெரிய குடும்பத்துல. அவளும் சொன்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க கேட்கறதுக்கு வர்றது அது ஒரு மாதிரி இப்ப லுக் வெரி ஸ்ட்ரேஞ்ச். குழந்தைக்கு வேப்பம் கொழுந்து மஞ்சள் போட்டு எடுப்பாங்க. நீங்க அது வந்து நல்ல ஒரு, அதாவது இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போல. சில குழந்தைங்க மூக்குல வந்து அடைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாத கஷ்டப்படும் வந்து அவன் சொன்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வாயில குறிஞ்சி எடுத்து துப்புவார்கள் என்று சொல்லி. வேற யாரும் செய்ய மாட்டான். ஒருவேளை இது அருவருப்பா தெரியல, ஆனால் அந்த பிள்ளை மூச்சு திணறலை பார்த்து சகிக்க முடியாத படித்து அந்த தாய் பிராக்டிக்கலாக இறங்கி செய்கின்ற ஒரு அன்பான காரியம் தான் அது. அப்ப செய்வாரா போல? நான் எதுவும் சொல்லல, ஆனால் தாய் செய்கிறாள். இதை நானா சொல்லவில்லை, என்னுடைய தாய் சொன்ன ஒரு காரியம். அந்த காலத்துல சரியானபடி ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒரு காலத்துல எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்றால் தன் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற பாசம், இதே போன்ற பாசத்தை தான் கடவுள் வைத்திருக்கிறார். பிள்ளையை பெற்று அதை பொறுப்போடு வளர்க்கின்ற கடமையிலே தாயின் பங்கு மாபெரிது. மொத்தத்தில் தாய் ஒரு சுமை தாங்கி. அதாவது ஒரு கவிஞர்கள் எழுதுகின்ற பொறுப்போடு சொல்வார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணின் பிறக்கையிலே நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்ப்பதில். ஏன்னா பெரும் பங்கு அங்கே தாயுடைய பார்ட்டிசிபேஷன் ரோல் இருக்கிறது. அதற்காக தந்தை இல்லை என்று சொல்ல முடியாது, தந்தையும் சேர்த்து தான் அங்கே இருக்கிறது. ஆனால் தாயுடைய பங்கு மேலானது. பிரியமானவர்களே, அடுத்த கடைசியாக பார்க்கும்போது கம்ஃபோர்ட் லைக் எ மதர், தாயை போல தேர்ச்சுகிற 13ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே ஏற்றப்படுவீர்கள். Here we see that God's comfort is directly compared to a mother's comfort, highlighting the intimate and personal nature of God's care. அழும் குழந்தையை ஆசுவாசப்படுத்துவதுதான் தேற்றுவது இல்லையா? அதை தட்டி கொடுத்து அழாதபடிக்கு இல்ல அந்த வேதனையை குறைக்க முயற்சி செய்வதுதான் ஒரு தாயினுடைய முக்கியமான ஒரு பணி. இங்க தேற்றுகிறார், கடவுள் தேற்றுகிறார்னா அதுதான். சோ குழந்தை அழும் வந்து எதுக்காக அழுங்கிறது தாய்மாருக்கு தான் தெரியும். அதை வந்து ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, இன்டர்பிரேட் பண்ணி. இந்த குழந்தை அழுதுனா இது பசிக்காக அழுதுன்னு சொல்லுவாங்க, வயிற்று வலிக்காக அழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையம்மா. அடுத்து ஒரு அன்ஈசினஸ், உடம்பு உரம் விழுந்துச்சு சொல்லுவாங்களா, உரம் விழுந்துச்சு சொல்லுவாங்க. அப்போ அது விடாம அழுது கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல தங்காது, கையில குச்சா நிக்காது. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி அவர்களால் முடிந்த அந்த காரியத்தை செய்வார்கள். ஒரு பசிக்காக குழந்தை அழுகிறது போது உடனடியாக அந்த பசிக்கு போல் தாய். வயிற்று வலி என்று பார்க்கிற போது என்ன செய்வானப்பா, அது கூட பாலை ஊத்திடுவோம்ப்பா. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வசம்பு. அது அடுத்து பெரிய ரொம்ப ஓல்டஸ்ட் இதுல போயிட்டு ஏன்ஷியன்ட் இது.
அதுக்கு பிறகு வந்தது ஆமா கிரைப் வாட்டர்ல வந்துச்சு. அதன் பிறகு போனிசன், இன்னும் இப்போ இந்த லேட்டஸ்ட் என்னமோ வந்தது தெரியாது. எனக்கு தெரிஞ்சுதான் அந்த கிரைப் வாட்டர் போனிசன்றதெல்லாம். சோ வயிற்று வலி தீர இமீடியட்டா ஒரு ரிலீஃப் கொடுக்க தாயாகி இருக்கு. உரம் விட்டாலையும் அதை இந்த கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு அந்த பிள்ளை ஒரு மாதிரி அரண்டு போயிருக்குது. அதை மறுபடியும் ஆசுவாசப்படுத்தி தேய்ச்சி ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருகின்ற ஒரு மருத்துவர் அல்லது மருத்துவச்சியில சொன்ன ஒரு நர்ஸ் எல்லா காரியத்தையும் தாய் செய்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் அப்பா கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாரு, குழந்தை எழுதுறாங்க, அப்பா கொஞ்ச நேரம் பொறுமையாகும். சரி ஒவ்வொரு எடுத்து தலை மாறு மேல போட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணுவாங்க இல்லையா, ஆறுதல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அழுதுந்தா ரொம்ப கோவம் வரும் அவங்க. இன்னும் எப்ப பாரு நோய் அழுதுங்கிறதா பிடி அம்மா விடுவாங்க தானே, இல்ல அவங்களே வச்சு அவங்கள பார்த்துப்பாங்களா, அவ்வளவுதான். சோ தாயினுடைய பங்களிப்பு என்பது மிக மேலானது. நொந்து போன குழந்தையை மறுபடியும் அதனை திட்டி ஏன் இந்த மாதிரி என் உயிர் எடுக்கல அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு இல்லையா. கொஞ்சம் அமைதியா இருப்பேன் அச்சுதான் கூட. ஆனா தாய் அப்படி செய்ய மாட்டார். அப்படித்தான் கடவுள் தேர்த்துகிறார். 13ஆம் வசனத்திலே ஒருவனை அவன் தாய் தேர்த்துவது போல நான் தேர்க்கிறேன். அந்த தாயினுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, போஷிப்பு நிகராக யாருமே சொல்ல முடியாது. கடவுள் அந்த காரியத்தை செய்கிறார். அப்படியே தாயாக தந்தையாக இந்த காரியத்தை கடைசியாக போது 10 கட்டளைகள்ல எந்த கட்டளையில தாயை பற்றி சொல்லுங்க? 4ஆம் கட்டளையில நமக்கு அல்ல ஃபர்ஸ்ட் 4 கட்டளைகள் செய்யக்கூடிய டூஸ், 5லிருந்து 10 வரைக்குமா மற்ற 6 கற்பனைகள் செய்யக்கூடாதது. செய்யக்கூடிய கட்டளைகளில பிரதானமாக 4வது இடத்தை முதல்ல 3 அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். முதலாவது கற்பனையில என்னை என்று வேறு தேவர்கள் வேண்டாம் சொல்றார். 2வது என்னுடைய பேரை நீங்கள் அவமானப்படுத்த வேண்டாம், வீணில வழங்க வேண்டாம் என்று சொல்லி 2வது கட்டளை. 3வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாம் கடவுளுக்குரியது. 4வதாக அடுத்து அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற தாயும் தகப்பனையும் குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் என்ன? நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலே நெடுநாள் இருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். பெற்றோர்களுடைய ஸ்தானத்தை வேறு எந்த நபர்களும் நிரப்ப முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, first 1 to 3 focuses on God, 4th focuses on our duty and responsibility towards our parent. பிரியமானவர்களே, for most of us mother comfort is the epitome of comfort for excellence இல்லையா? இது இதற்கு நிகர சொல்லவே முடியாது. So it is the kind of comfort that God is promising the people of Jerusalem. இப்பேற்பட்ட ஒரு ஆறுதலை, தேறுதலை கடவுள் எருசலேம் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கிறார். 2வது விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தாயினுடைய மகத்துவத்தை, the efficacy of mother என்று சொல்கின்ற போது பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற போது, ஒரு பிள்ளை பையன் வெளியே போயிருக்காங்க. தன்னுடைய பிள்ளை வெளியே போயிருக்கும் போது வெளியில போயிட்டு அவன் திடீர்னு மழையில நனைந்து கொண்டு அவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வருகின்ற போது நடக்கிற ஒரு சம்பவம், அப்பா பார்த்தானா, டேய் என்னடா போகும்போது வெளியே புடவை எடுத்து போகக்கூடாது சொல்லுவாங்க. அடுத்து அக்கா என்ன சொல்லுவான், ஏன்னா வெளியே போனிய எங்கேயாவது மழை வந்துச்சு, எங்கேயாவது ஓரமா நின்று வந்துட்டு கூடாதா அப்படின்னு சொல்லுவான். அண்ணன் பார்த்து சொல்லுவான், ஏன்னா இப்படி நஞ்சு வந்துக்கிற மாடு மழையில நஞ்சு மாதிரி வந்துக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஆனா தாய் தான் தன்னுடைய தலை நனைந்த தன்னுடைய பிள்ளையை அருகிலே வரவழைத்து தன்னுடைய முந்தானையில தொடைத்து என்ன சொல்ல தெரியுமா, இந்த பழப்பன மழை ஏன் தான் என் பிள்ளை வெளியே போகும்போது வந்ததோ, மழையை நொந்து கொள்வாள். அதுதான் தாய். புரிச்சுங்களா? மற்றவர்களெல்லாம் மழையை நொந்து கொள்வார்கள், ஆனால் தாய் மழையை நொந்து கொள்வாள். அப்பேற்பட்ட குணாதிசயம் உடையவர் தாய். சோறு சுவையா இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு சூடாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவார், இல்ல அக்கா தங்கச்சி சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் சோறு மிச்சம் இருந்தால் தான் இல்லையா?
தாய் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தியாகம். இதே தியாகத்தோடு கடவுள் நம்மையும் அந்த பாசத்தை குறைத்து நம்மை ஆட்சி தேற்றி தன்னுடைய தோளின் மேல் சுமந்து தாயாகவும் தகப்பனாகவும் நம்மை வழிநடத்தி நமக்கு வாழ்வு கொடுத்து இந்த உலகத்துல வழிநடத்தி வைத்தார். ஆகவே அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமா நாம் மறவாமல் அவருக்கு ஏற்ற ஒரு சாட்சியை வாழ வேண்டும். தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என்னை சுமந்து சொல்லி ஒரு பாட்டு கூட எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைத்து யாரும் இல்லை. ஒரு தாய் தான் அப்பேற்பட்ட ஒரு குணாதிசயத்திற்கு சொந்தக்காரர். ஆகவே தீர்மானங்களே, இந்த தாயாக இருந்து நம்மை தேற்றி ஆற்றி சுமந்து வழிநடத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கடவுளுக்கு எப்பொழுதும் சாட்சியாய் வாழ கடவுள் திருவை செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் சமாதானம், இருதயங்களின் சிந்தனைகள் கிறிஸ்திய சுற்றுலா பலப்படுத்தி